வணக்கம் அடி மக்களே, நான் தான் உங்கள் அன்பு நண்பன் விஜய் சார்லஸ். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. தமிழகத்துல இப்ப இருக்க ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை என்னன்றது தெரியுமா? மக்கள் எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்றது தெரியுமா? எஸ், கண்டிப்பாங்க. அது என்னன்றதை இப்ப நான் சொல்ல போறேன். 2026 தேர்தல் தான். கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் மட்டுமே தான், இன்னும் கொஞ்ச நாள்லயே வரப்போகுது தேர்தல். ஸோ தேர்தலுக்காக எல்லா அரசியல் கட்சிகளுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. யாரு எப்ப ஆட்சியில உட்காரலாம், எப்படி மக்கள் முக்கியமா சொல்லலாம், மக்களை எப்படி ஏமாத்தணும் ஒரு சில ஆட்சியாளர் இன்னமும் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்க இந்த சூழ்நிலையில இந்த தேர்தல் கடத்தை பத்தி தான் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதுல நான் சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யார் மனதையும் புண்படுத்துற நோக்கத்தோட இல்லைங்க, ஒரு தனிப்பட்ட உரிமையா இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மக்கள் சார்பா மக்களுக்கு இருக்கிற ஒரு சில விஷயங்களை தான் இந்த உங்க வீடியோ மூலமா உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு தமிழகத்துல இருக்க சூழ்நிலையில இதற்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்களும் சரி, இல்ல இப்ப இருக்க ஆட்சியாளர்களும் சரி, இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா மக்கள் பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லலாம், மக்களுக்கு ஒரு விஷயம் கொண்டு போறாங்கன்னா அதுல பல கோடி ரூபாய் விளம்பரமா தான் வருது. அதாவது இதுல முதலீடு பல கோடி, இதுல முதலீடு பல கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா எந்த விதத்துல இந்த கோடிக்கணக்கான பணங்கள் மக்களுக்கு போய் சேருது, அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பலனளிக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருக்க ஒரு விஷயத்துக்காக தான் மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட்டு திருப்பி ஜெயிக்க வைக்கிறான். திரும்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆட்சியாளர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறான். பட் கடைசி வரைக்குமே மக்கள் மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கிற ஒரே விஷயத்துக்காக தான் இன்னைக்கு பல ஆட்சியாளர்கள் ஆண்டுட்டு இருந்தாலும் சரிங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரிங்க, இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு மக்களான ஆட்சியை கண்டிப்பா கொடுத்ததா இல்லதான். அதுக்கு முக்கியமான காரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மக்கள் மனசுல அதிகமா இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் முன்னாடி எல்லாருக்கும் மக்கள் மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, மகளிருக்கான அந்த மகளிர் பணம் தான். இன்னைக்கு மகளிருக்கான இந்த பணத்தால நிறைய மகளிர்களுக்கு ரொம்பவே ஒரு உதவியா இருக்கு. பட் ஆனாலும் இதை தாண்டி குடும்பத்தை நடத்துறதுக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய பாடுபட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த ஒரு பணத்தால எல்லாத்தையும் சுலபமா தீர்ப்ப முடியும்னா கண்டிப்பா முடியாது. இன்னைக்கு இருக்க விலைவாசிகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே தான் எல்லாத்தையும் ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்துல தான் மக்கள் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு கட்சிகளிலும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறாங்க. பட் ஆனா இன்ன வரைக்குமே அதுல எந்த ஒரு சுலபமான தீர்வு காணல. அப்படிப்பட்ட இருக்க இந்த சூழ்நிலையை தான் 2026 தேர்தல் எங்களுக்கோட இலக்குன்னு சொல்லிட்டு தான் நம்மளோட இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறது ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு விளம்பரத்துக்கான ஒரு முகமா நிறைய பேர் ஆட்சியாளர்கள் நிறைய பேர் ஒவ்வொரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்காக போயிட்டு மேடை ஏறுறதும் சரி, ஒவ்வொரு இடத்துல பேனர் இருக்கிறதும் சரி. அப்படிப்பட்ட இருக்க இந்த சூழ்நிலை இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விளம்பரமும் தேவைப்படல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பல்லு போன நம்ம தாத்தாக்கள் இருந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள் வரைக்கும் இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவர்களை நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பிகாஸ் இன்னைக்கு நம்மள ரஜினி, கமல் அப்படி ஒரு மாஸ் ஹீரோ வரிசையில நம்மளோட இளைய தளபதி விஜய் அண்ணாவும் தான் இன்னைக்கு அந்த நிக்கிறான். சோ அப்படி இருக்கும் இந்த பட்சத்தில் இளைய தளபதி விஜயோட முகர் அவர்களுக்கு எந்த ஒரு விளம்பரமே தேவைப்படாம இன்னைக்கு பல கோடி ரூபாய்கள் சம்பாதித்து அந்த பணத்தையே வேண்டாம்னு சொல்லிட்டு மக்களுக்காக எதனா ஒரு பணி செய்யணுன்றதுக்காக தான் இன்னைக்கு சினிமா ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு முழுசா அரசியல்வாதியா அவர் ஈடுபடுறதுக்கான இருக்கு. அப்படிப்பட்ட இருக்க இந்த சூழ்நிலையில 2026 தேர்தலில் நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு பதற்றமான என்ன விஷயம்னா சரி, இப்ப இருக்க ஆட்சியாளர்களும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்களும் சரி, இவரோட முகம் ரொம்ப ஒரு விளம்பரமான முகம். காரணம் பாத்தீங்கன்னா, அவர் சினிமால பேசுற ஒரு பஞ்ச்டேகா இருக்கலாம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சினிமால பேசுற ஒரு மக்களுக்கான ஒரு வசனமா இருக்கலாம். இதெல்லாம் மக்கள் மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சு. அப்படி ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம் தான் நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்சு ஒரு நல்ல சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியாளர்கள் வரணும் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அதே சினிமா துறையில இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதே சினிமா துறையில இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருந்து இன்னைக்கு சாதிச்சவங்க தான் இருக்கு. நம்மளும் நிறைய பேர் சில பேர் யோசிப்போம், முட்டாள்தனமா இன்னும் சினிமாக்காரர்களை நம்பி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பட் அப்படிப்பட்ட இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாடோட முக்கியமான சூழ்நிலை, சினிமா துறையில இருந்து வந்தாலும் மக்களுக்கான என்ன சேவை செய்யறாங்க, மக்களுக்காக அவங்க எப்படி என்ன ஒரு ரூல் அந்த மக்களுக்காக எப்படிலாம் போய் சென்றடையணும்ன்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு எல்லாருமே யோசிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட இருக்கும் பட்சத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இப்ப நான் சொன்ன ஒரே சில விஷயம் தான், மக்களுக்காக எவ்வளவு கோடி ரூபாய் பணம் இதுல முதலீடு அதுல முதலீடுன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தாலும் இன்னைக்கு மக்கள் மனசுல ஆழமா பதிகிற ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க சூழ்நிலை அந்த மகளிர் பணம் தான். இதை தவிர்த்து இன்னும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கும் அது மக்களுக்கு போய் சேராம இருக்கிறதுக்கு நிறைய
நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தடுத்து கொண்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்ன குறிப்பா சொல்ல பார்த்தீங்கன்னா, மத்தியில் இருக்க ஆட்சியும் சரி, இப்ப இருக்க ஸ்டேட் அரசுலையும் சரி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கு. மக்களுக்கான ஒரு விஷயமா மக்களுக்கான ஆட்சியை போயிட்டு மக்களுக்கு போய் சேர மாட்டேது. இதுக்காக தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு எந்த ஒரு ஜாதி மதம் ரீதியாவோ எனக்கு என் கட்சியில எதுவுமே இருக்கக்கூடாது, இவன் தாழ்மை இவன் வேற்றுமை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மனப்பான்மையும் இருக்கக்கூடாதுக்காக தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் அவர் முக்கியமான அவரோட கட்சியில வச்சிருக்க முக்கியமான கோரிக்கை. அப்படி இருக்கும் பட்சத்தில் யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்திருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மாற்றம் வராதா, இந்த மாற்றத்தால மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் சேராதுன்றது இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த கம்மி பண்ணலாம். குறிப்பா சொல்லணும் பாத்தீங்கன்னா, பால் விலைகளை கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் சிலிண்டர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிலிண்டர்ன்றது பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் கிட்ட சிலிண்டர் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட 900 ரூபாய் இருக்க சிலிண்டர் ரேட்டை மத்திய அரசு தான் இப்படி வந்து மக்களை வந்து பாதிப்படைய வச்சு செஞ்சுட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் மானியம் எதெல்லாம் கொடுத்து மாநில அரசால எதெல்லாம் ஒரு ஊக்கம் கொடுத்து அது வந்து எதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி பெட்ரோலுக்கு வரி கொடுக்கலாம். எந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தால டெஃபினட்டா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கும் போது அது கண்டிப்பா சென்றடையும். ஆனா இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்யற மட்டும் அப்படியே விளம்பரமா படுத்திட்டு ஆனா மக்களை அதை சுத்தி நிறைய விஷயங்களை ஏமாற்றி தான் இருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு முன்னாடியில இதற்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் முன்னிலையிலும் இப்ப இளைய தளபதி விஜய் அவர்கள் எடுத்துட்டு போற இந்த அரசியல் பாதை வந்து டெஃபினட்டா அவருக்கு நிறைய ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு குறிப்பா சொல்லணும், மக்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சென்றடையவே மாட்டுது. முக்கியமா மக்களான ஒரு மக்கள் ஆட்சி எங்க வந்து வரணுன்ற ஒரு முடிவு பண்றாங்களா, இந்த விஷயம் வந்து நம்ம பண்ண போறோமா, அப்ப வந்து மக்களுக்கான ஒரு மக்கள் சர்வே எடுக்கணும். மக்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்றது சர்வே எடுத்துட்டு அப்படிப்பட்ட விஷயத்தை தான் வந்துட்டு நம்ம பரிசீலனை பண்ணிட்டு அது வந்துட்டு பார்லிமெண்ட்லயும் நம்ம பண்ணணும். ஆனா இன்னைக்கு வரைக்குமே அந்த மாதிரி சூழ்நிலை எதுவுமே இல்லை. ஏன்னா ஆட்சியாளர்கள் அவங்க கிட்ட அரசியல் பலம் இருக்கிறதுக்காக ஆட்சி பலம் இருக்குன்றதுக்காக தானாவே ஒரு ரூலை எடுத்துட்டு தானே ஒரு ரூலை போட்டுட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா அது எந்த விதத்துல மக்களை காப்பாத்துது, எந்த விதத்துல மக்களுக்கு பயனா இருக்குன்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்ப இருக்க அரசியல் சூழல் காரணமாக நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு அரசியல் மாற்றம் தேவைப்படும். ஸோ அப்படியே அந்த அரசியல் மாற்றத்திற்காக இளைய தளபதி விஜய் அவர்களை நம்பி கண்டிப்பா மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 2026 தேர்தலில் இளைய தளபதி விஜய் அவர்கள் டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் சரி இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் சரி இன்னொரு முக்கியமான ஆட்சியாளர்களுக்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டான ஒரு டஃப் இருக்குன்றதுனே சொல்லலாம். ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்குல்ல. 2026 தேர்தல் பயங்கரமான சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் ஒரு சில மாதங்கள்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த 2026 தேர்தலில் நீங்க போடுற ஓட்டு எக்காரணத்துக்கு கொண்டுமே ஒரு மனசுல பதியணும். மக்களுக்கு வந்து எதனா ஒரு சேவை செஞ்சிருக்காலாம், மக்களுக்கான ஒரு ஆட்சி அமைச்சு கொடுத்துருக்கான்றது யோசிச்சு மட்டும் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையும். அதை மக்களுக்காக நீங்க யோசிக்கணும், நீங்களும் உங்க குடும்பத்துக்காக யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சீங்கன்னாவே ஒரு நல்ல ஆட்சி அமையும். ஸோ எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த 2026 தேர்தலை புறக்கணிக்காம ஓட்டு போட சோம்பேறித்தனம் இல்லாம எல்லாமே இப்பவே நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 2026 தேர்தல நம்மளுக்கு நல்ல ஒரு ஆட்சி அமையும். அந்த வகையில என்னோட சப்போர்ட் மட்டும் இல்லாம மக்கள் சப்போர்ட் இல்லாம நிறைய பேர் இன்னைக்கு இளைய தளபதியை விஜய் அவர்களை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலையில இன்னும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் டிஎம்கே ஒரு சிலர் ஏடிஎம்கே இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலை நீங்க நல்லா நிதானமா யோசிச்சு எடுக்க வேண்டிய ஒரே முடிவு இப்படியாச்சும் இனிமேட்டாச்சும் வர ஆட்சியாளர்களால நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் வரணுன்றதை மட்டும் யோசிச்சு உங்க ஓட்டு போடுங்க. ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மீண்டும் இதே போல் நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடுபெறுது உங்கள் அன்பு சகோ விஜய் சார்லஸ். பாய்.